வணக்கம் என் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நேயர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பிரபஞ்சத்தோட அந்த எல்லையற்ற முடிவே இல்லாத நீல பரப்பில் ஓயாமல் சுழண்டுக்கிட்டு இருக்கே அந்த கோள்களும் சரி, மின்னிக்கிட்டு இருக்கிற நட்சத்திரங்களும் சரி, அவை வெறும் சாதாரண ஒளிப்புள்ளிகள் மட்டும் கிடையாதுங்க. இதை நீங்கள் முதல்ல மனசார புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவை ஒவ்வொன்றுமே பிரம்மாண்டமான, நம்மால் கணக்கிட முடியாத அளவுக்கு பெரிய ஆற்றல் மையங்களாக இருக்குது. விண்வெளியில் நடக்கிற ஒவ்வொரு கிரக இடமாற்றமும் ஒரு சாதாரண இடப்பெயர்வு மட்டும் கிடையாதுங்க. அது பூமியில் வாழுற ஒவ்வொரு சின்ன உயிர் மேலேயும், ஏன் உங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் கூட ரொம்ப நுட்பமான மின்காந்த அலைகள் மூலமாக ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை இடவேணாமல் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம மனுஷ மூளையில் இயங்குகிற கோடிக்கணக்கான நியூரான்களும் நம்மளோட முழு நரம்பு மண்டலமும் இந்த கோள்களோட கதிர்வீச்சுக்கு ரொம்ப துல்லியமாக ரியாக்ட் பண்ணுறங்கிறது தான் மறுக்க முடியாத அறிவியல் உண்மை. இந்த எனர்ஜி மாற்றங்கள் ஒரு மனுஷனோட சிந்தனை ஓட்டம், அவனோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் அவனோட குணாதிசயங்கள் எவ்வளவு நேர்த்தியாக டிசைன் பண்ணுறங்கிறது தான் நம்ம லாஜிக்கலாக ஆராய்ஞ்சு பார்க்கறது ரொம்ப அவசியம். அந்த வகையில் பிரபஞ்சத்தோட மின்காந்த புலத்தோட எப்போவுமே ஒரு கனெக்ஷனில் இருக்கிற ஒரு யூனிக்கான எனர்ஜி வைப்ரேஷன் கொண்ட மனுஷங்களோட குணங்களை இன்றைக்கி நம்ம ஆழமாக அலசி பார்க்க போகிறோம். மிதுன ராசி மண்டலத்தோட நெருங்கிய தொடர்பு இருக்கிற அந்த எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் ஒரு மனுஷனை தார்மீக நெறிகளில் இருந்து எப்போவுமே விலகாத ஒரு நேர்மையான கட்டமைப்புக்குள்ளே நிப்பாட்டி வைக்குது. என் அன்பு நேயர்களே, இவங்களோட மூளைச்செல்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு தனித்துவமான சைக்கலாஜிக்கல் மாற்றத்தை இவங்க பெற்றிருக்காங்க. சொசைட்டியோட பொதுவான ரூல்ஸுக்கு எதிராகவோ இல்லை தர்மத்துக்கு மாறாவோ ஒரு காரியத்தையும் செய்ய இவங்களோட உள்மனசு ஒருபோதும் ஒத்துக்காதுங்க. இது வெறும் கேரக்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க. இவங்களோட ஆழ் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கிற அந்த ஹை லெவல் ஃப்ரீக்குவன்சி இவங்களோட ஒரு சுயநலமில்லாத பொதுநலவாதியாக முழுசாக மாற்றுது. தன்னை சார்ந்தவங்க மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிற மொத்த சமுதாயமும் நல்லா இருக்கணும், எல்லாமே மேன்மையடைனுங்கிற அந்த உயரிய எண்ணம் இவங்களோட நரம்பு மண்டலத்தில் இயல்பாக ஊற்றெடுக்கிற ஒரு பரந்த மனப்பான்மையோட வெளிப்பாடு தான். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான திங்கிங் தான் இவங்கள ஒரு பெஸ்ட் பர்சனை அடையாளப்படுத்துது. இவங்களோட அறிவாற்றல்ங்கிறது வெறும் புக்கில் படித்த விஷயம் கிடையாதுங்க. அது லாஜிக்கலாக டிசிஷன் எடுக்கிற திறமையில் ரொம்ப ஆழமாக இருக்குது. கோள்களோட கதிர்வீச்சால் விடாமல் தூண்டப்படுற இவங்களோட ஷார்ப்பான புத்திசாலித்தனம் எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்லேயும் வரப்போகிற இக்கட்டான நேரத்தையும் முன்னாடியே கணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பவரை இவங்களுக்கு கொடுத்துருக்கு. இதனாலேயே மற்றவங்க இவங்களை ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதை தங்களோட பகுத்தறிவால் தவிடுபொடியாக்கிடுவாங்க. இவங்களோட எனர்ஜிக்கு இவங்களே தான் நிகர். இதுதான் இவங்களோட ஸ்ட்ராங்கான மனோதிடத்தை காட்டுது. எதையும் சாதிக்கணுங்கிற அந்த பிடிவாதமும், எதை எப்போ விடணுங்கிற அந்த தெளிவும் இவங்களோட செல்ஃப் கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்குது. இவங்களோட பர்சனாலிட்டி மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மின்காந்த ஈர்ப்பு விசையை கொண்டிருக்கிறதுனால இவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்போவுமே ரொம்ப பெருசாகவும் பலதரப்பட்ட மனுஷங்க இருக்கிற மாதிரி அமையும். இப்படிப்பட்ட மகத்தான குணங்களை கொண்டிருக்கிற நீங்கள் பிரபஞ்சத்தோட பேரதிர்வோடு சேர்ந்து ஒரு சூப்பரான வாழ்க்கையை நோக்கி போய்கிட்டே இருக்கீங்க. விண்வெளியில் நடக்கிற அந்த கிரகங்களோட இடப்பெயர்வுங்கிறது சும்மா ஏதோ நடக்கிற விஷயம் கிடையாது. அது ரொம்ப நுட்பமான மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் படி நடக்கிற ஒரு பிரபஞ்ச இயக்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கிரக பயிற்சி பூமியில் இருக்கிற மனுஷங்களோட மூளையில் இருக்கிற நரம்பியல் மின் சமிக்கைகளை மாற்றி அமைக்குது. இதனால் அவங்களோட முடிவெடுக்கும் திறமையிலையும் பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. ஒரு மனுஷனோட ஆழ்மனசு இதுவரைக்கும் அனுபவித்த நெகட்டிவ் எனர்ஜி, ப்ரெஷர் எல்லாமே இப்போ விண்வெளியில் நடக்கிற இந்த ரேடியேஷன் மாற்றங்களால் பாசிட்டிவ் ஃப்ரீக்குவன்சியாக மாற தொடங்கிருச்சு. கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல், சொல்ல முடியாத துயரம், கண்ணீர்னு எல்லாமே ஒரு முடிவில்லா சுழற்சி மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கலாம். ஆனால் நேயர்களே, இப்போ உருவாகி இருக்கிற அந்த மின்காந்த அலைகளோட பேலன்ஸ் அந்த துல்லியமான மனநிலையில் இருந்து உங்களை முழுசாக ரிலீஸ் பண்ணி ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போக போகுது. உறவுகள்னு பார்த்தா இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க, இல்லை உங்களை விட்டு தேவையில்லாமல் விலகி போனவங்களோட மைண்ட் செட்டில் இப்போ ஒரு அறிவாற்றல் மாற்றம் ஏற்பட போகுது. இது வெறும் எமோஷனல் மாற்றம் மட்டும் இல்லைங்க, உங்களை பற்றின அவங்களோட ஒட்டுமொத்த பார்வையிலையும் வர ஒரு லாஜிக்கான மாற்றம். உங்களை ஒரு காலத்தில் ஒதுக்கி வச்சவங்க கூட இப்போ உங்களோட எனர்ஜியோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு தானாகவே உங்களை தேடி வர சூழல் நேச்சுரலாகவே அமையும். அதே மாதிரி ஒரு மனுஷனோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான கல்யாண பந்தம், குழந்தை பாக்கியம் மாதிரியான விஷயங்களில் இருந்த எல்லா தடைகளும் இப்போ இருக்கிற கோள்களோட கதிர்வீச்சு மாற்றங்களால் தவிடுபொடியாக போகுது. உங்களோட டிஎன்ஏ அப்புறம் உங்களோட பயாலஜிக்கல் கிளாக் விண்வெளி எனர்ஜியோட முழுசாக ஒத்து போகிறதுனால உங்களுக்கு ஏற்ற லைஃப் பார்ட்னர் அமையிறதும், குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து மகப்பேறு கிடைக்கிறதும் ஒரு சயின்டிஃபிக் நிகழ்வாகவே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ரொம்ப நாளாக தீராமல் முடங்கி கிடந்த பூர்வீக சொத்து விவகாரங்களும் சரி, கோர்ட்டு கேஸ் விஷயங்களும் சரி, இப்போ இருக்கிற சாதகமான எனர்ஜி ஃபீல்டு காரணமாக உங்களுக்கு ஃபேவராக முடிய போகுது. நிலம், சொத்து சம்மந்தமாக இருந்த அந்த நெகட்டிவ் எனர்ஜி முழுசாக அழிஞ்சு உங்களுக்கு சேர வேண்டிய உரிமைகளை லாஜிக்கலாக உங்கள் கைக்கு வந்து சேரும். இது வெறும் லக்கு மட்டும் கிடையாதுங்க. உங்களோட டைம்லைனில் இருந்த தடைகள் எல்லாமே கிரகங்களோட இடமாற்றத்தால் விலகிறது தான் இது காட்டுது. அப்புறம் வெளியிலிருந்து உங்களை நோக்கி வர அந்த கண் திருஷ்டி இருக்குதே, அது உண்மையிலேயே மற்றவங்களோட நெகட்டிவ் எண்ண அலைகளோட குவியல் தான்.
இந்த அலைகள் உங்களோட வளர்ச்சியை தடுக்கிற ஒரு டெம்பரவரி தடையாக இருக்கலாம். அதிலிருந்து உங்களை எப்படி விடுவிக்கிறங்கிற பயாலஜிக்கல் மற்றும் சைக்கலாஜிக்கல் தீர்வுகளை நோக்கி தான் இந்த பயணம் இருக்கும். இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது மலர்ச்சியை தருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி, உங்களோட எக்கனாமிக் growth அப்புறம் தொழில் மாற்றங்கள் பற்றி தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கீங்களா? மிதுன ராசி மண்டலத்தோட ஃப்ரீக்குவன்சி மனுஷ உடலோட நாளமில்லா சுரப்பிகளோட நேரடி கனெக்ஷனில் இருக்குது. இது உங்களோட பர்சனாலிட்டி அப்புறம் ஹெல்த்தில் பெரிய மாற்றங்களை உருவாக்குது. விண்வெளியில் நடக்கிற அந்த எனர்ஜி வைப்ரேஷன்ஸ், குறிப்பாக மிதுன ராசிக்குரிய புதன் கிரகத்தோட மின்காந்த தூண்டுதல்கள் நம்ம மூளையில் இருக்கிற ஹைப்போதலாமஸ் பகுதியை சரி பண்ணி டோபமைன், செரடோனின் மாதிரியான ஹாப்பி ஹார்மோன் சுரப்பையை சீராக்குது. இந்த பயோகெமிக்கல் சேஞ்ச் ஒரு மனுஷனோட தன்னம்பிக்கையை தீர்மானிக்கிற முக்கியமான விஷயம். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற தனித்துவமான திறமைகளை வெறும் கற்பனைன்னு நினைக்காதீங்க. அது உங்களோட நரம்பு மண்டலத்தில் பதிஞ்சிருக்கிற ஜெனட்டிக் கோட்னு புரிஞ்சுக்கோங்க. வெளியில் தீர்வுகளை தேடுறதை விட உங்களுக்குள்ளே தேடுறது மூலமாக உங்கள் ஆழ்மனசோட ஆற்றலை திரட்டுறது தான் முன்னேற்றத்துக்கான ஒரு சயின்டிஃபிக் வழி. சோசியல் லைஃப் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் மனுஷங்களோட நெகட்டிவ் எனர்ஜி அலவரிசைகள் உங்களோட திங்கிங் கெப்பாசிட்டியை சிதைக்கலாம். தேவையில்லாதவங்க கூட பழகிறத தவிர்க்கிறங்கிறதும் வெறும் ஒழுக்கம் மட்டும் இல்லைங்க, அது உங்களோட மூளையோட காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை பாதுகாக்கிற ஒரு தற்காப்பு நடவடிக்கை. எப்போவும் மற்றவங்களே சார்ந்து இருக்கிறப்போ ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸு கார்டிசோல் மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை அதிகப்படுத்தி உங்களோட இம்யூனிட்டியை குறைச்சிடும். அதனால் நீங்களே சுயமாக நிற்கிறதுக்கு உங்களோட உள்ளுரை ஆற்றலை வெளியில் கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை ஆழமாக நினைக்கிறீங்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையோட நிஜமாக மாற்றுறங்கிறது வெறும் தத்துவம் இல்லைங்க. குவாண்டம் ஃபிசிக்ஸ் படி பார்த்தா கூட ஒரு அப்சர்வர் எதை கவனிக்கிறாரோ அதுவே பருப்பொருளாக மாறுதுங்கிற ஒரு தியரி தான். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் வெப்ப இயக்கவியல் ரூல்ஸ் படி உடம்பு சூட்டை தணிக்கிற உணவுகளை சாப்பிட்றது உங்களோட மெட்டபாலிசத்தை சீராக்கும். செவ்வாய்க்கிழமை மாதிரி காந்தப்புல மாற்றங்கள் நடக்கிற நாட்களில் நீங்கள் செய்கிற ஆன்மீக பயிற்சிகள் உங்களோட எனர்ஜி சென்டரை ஒருநிலைப்படுத்தி மன அமைதியை தரும். முக்கியமாக இந்த கண்திருஷ்டி சொல்கிறோம்ல, அது உண்மையாகவே மற்றவங்களோட பொறாமை கலந்த நெகட்டிவ் அலைகள் உங்கள் எனர்ஜி கவசத்தை தாக்குற ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி எனர்ஜி பாதிப்புகளிலிருந்து தப்பிக்க உங்கள் எண்ணங்களை பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் வச்சுக்கிறது ஒரு கேடைய மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கெட்டதுக்கு இடம் கொடுக்காமல் உங்கள் திங்கிங் பவரால் நல்லது மட்டும் இருக்கிற ஒரு மேக்னட்டாக நீங்கள் மாற முடியுங்கிறது சயின்டிஃபிக்காக சாத்தியமான ஒன்று தான். வாழ்க்கையில் சவாலான நேரங்களை எதிர்கொள்கிறங்கிறது ஏதோ தற்செயலாக நடக்கிறது இல்லைங்க, அது ஒரு மனுஷனோட செல்ஃப் டிசிப்ளின் அப்புறம் மைண்ட் செட் சம்மந்தமான ஒரு உளவியல் போராட்டம். சொசைட்டியில் நம்ம சந்திக்கிற எல்லாமே பாசிட்டிவாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது லாஜிக்கலாக நடக்காத விஷயம். குறிப்பாக மற்றவங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்களோட நெகட்டிவ் வைப்ஸ் உங்கள் மூளையோட பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கலாம். இந்த மாதிரி போலித்தனமான மனுஷங்களை அடையாளம் கண்டு அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது உங்களோட நரம்பு மண்டலத்தோட நிம்மதியை பாதுகாக்கும். உங்களை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்களை ஒதுக்கிட்டு உங்கள் கோல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற உண்மையான மனுஷங்க கூட மட்டும் கான்டாக்டில் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டு முன்னேற்ற ஒரு சோஷியல் இன்ஜினியரிங். இப்போ இருக்கிற விண்வெளி கதிர்வீச்சு மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு இடமாற்றத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்குது. இந்த டைமில் நீங்கள் மாறப்போகிற புது இடத்தோட காந்தப்புலம் அங்கே இருக்கிற என்வாயன்மெண்ட்டும் உங்கள் ஹெல்த்துக்கு செட் ஆகுமான்னு லாஜிக்கலாக செக் பண்ணி பார்க்குறது நல்லது. உங்கள் ஃபேமிலியிலேயே உங்களை புரிஞ்சுக்காதவங்க இருக்கலாம். இது ஒரு விதமான கருத்து வேறுபாடு தான். இதையெல்லாம் நினச்சி புலம்பிக்கிட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் லட்சியத்தை நோக்கி உறுதியோடு ட்ராவல் பண்ணுறது உங்களோட மென்டல் டஃப்னஸை அதிகமாக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு உடம்போட ஹீட்டை கரெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதிகப்படியான உடல் சூடு உங்களோட ஹார்மோன் பேலன்ஸை பாதித்து எரிச்சலையும் கவனச்சிதறலையும் உண்டாக்கும். இதுக்கு தீர்வாக இளநீர் மாதிரி நேச்சுரல் எலக்ட்ரோலைட் இருக்கிற உணவுகளை சாப்பிட்றது உங்கள் பாடியோட pH லெவலை சீராக்கும். அதே மாதிரி ஆன்மீக பயிற்சிகளை ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக யூஸ் பண்ணுங்கள். அதை ஒரு தீவிரமான பிம்பமாக மாற்றிக்காதீங்க. ப்ராக்டிக்கலாக இருக்கிற சயின்டிஃபிக் உண்மைகளையும் சுய ஒழுக்கத்தையும் கடைபிடித்தாலே வெற்றி தானாக தேடி வரும். பிரபஞ்சத்தோட மின்காந்த ஒழுங்குமுறையும் சரி, கோள்களோட ரேடியேஷனும் சரி இப்போ ஒரு பாசிட்டிவான பேலன்ஸுக்கு வந்திருக்கு. இதுவரைக்கும் உங்களோட அலைவரிசையோட ஒத்து போகாமல் விலகி போன உறவுகள் கூட இப்போ உங்களோட இம்ப்ரூவான எனர்ஜி ஈர்ப்பு விசையால் மறுபடியும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. இது ஒரு லாஜிக்கலான சோஷியல் சேஞ்ச் தான். தடையாக இருந்த கல்யாணம், குழந்தை பாக்கி எல்லாமே பூமியோட மேக்னட்டிக் ஃபீல்ட் மாற்றங்கள் உங்கள் உடம்புலையும் ஹார்மோன்லையும் ஏற்படுத்துகிற மாற்றங்களால் இயல்பாகவே நடக்க போகுது. பொருளாதார ரீதியாக ஒரு மனுஷன் அடைகிற உச்சத்துக்கும் பேங்க் பேலன்ஸுக்கும் மட்டுமே சம்மந்தம் இல்லைங்க. அது அந்த மனுஷனோட பாடி அப்புறம் மைண்ட் ஹெல்த்தை பொறுத்துது. சயின்டிஃபிக்காக பார்த்தா யாரோட நரம்பு மண்டலம் சரியாக இயங்கி ஆழ்ந்த தூக்கம் கிடைக்குதோ அவங்க தான் நிஜமான வளமான வாழ்வை வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். மனக்கவலைங்கிறது மூளையில் ஏற்படுற தேவையில்லாத ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி. அந்த மாதிரி நெகட்டிவ் திங்கிங் இப்போ இருக்கிற கிரகங்கள் மாற்றங்களால் முழுசாக விலக போகுது. வெளியிலிருந்து வர நெகட்டிவ் எனர்ஜி பாதிப்புகளை தவிர்க்க சில ப்ராக்டிக்கல் சயின்ஸ் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறது நல்லது. வீட்டில் பாசிட்டிவ் அயனிகளை அதிகமாக்குற நறுமண பொருட்கள், சாம்பிராணி, புகை, கற்பூர வெளிச்சம் இதெல்லாம் உங்கள் வீட்டோட எனர்ஜி லெவலை ஏற்றும். உப்பு, எலுமிச்சை மாதிரியான பொருட்களுக்கு நேச்சுரலாகவே நெகட்டிவ் சார்ஜர்களை உறிஞ்சிற குணம் உண்டு. இதை சரியாக யூஸ் பண்ணி உங்கள் சரௌண்டிங்கில் க்ளீனாக வச்சுக்கலாம். கடைசியாக உங்களோட அறிவையும் லாஜிக்கலான திங்கிங்கையும் வச்சு இந்த மாற்றங்களை நீங்கள் அணுகும்போது
ஒரு புது லெவலுக்கு போவீங்க. வாரத்துக்கு ஒரு தடவை உப்பு தண்ணியில் குளித்து பாடியில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுறதும், தியானம் மூலிமா மனசை தெளிவாக வச்சுக்கிறதும் உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜி சென்டராக மாற்றும். கோபத்தை குறைச்சி ஒரு சின்ன சிரிப்பு மூலமாக பாசிட்டிவ் எனர்ஜியை பரப்புறது உங்கள் உறவுகளை மேம்படுத்தும். ஒரு தெளிவான ரிப்போர்ட்டாக சொல்லணும்னா, உங்கள் ஃப்யூச்சருங்கிறது உங்கள் கையில் இருக்கிற ஒரு வளமான மேப். அதை சரியாக சுய ஒழுக்கத்தோடும் அறிவியல் தெளிவோடும் நீங்கள் அணுகுனா வெற்றியும் நிம்மதியும் உங்கள் நிரந்தர சொத்தாக மாறும். அன்பு நேயர்களே, இந்த பிரபஞ்சத்தோட பேராற்றல் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல அமைதியையும் சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். நம்பிக்கையோடு இருங்க, எல்லாம் நன்மையாகவே நடக்கும். நன்றி, வணக்கம்.